சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும். ஒரு அற்புதமான தொழில் நேர்களே ஒரு கொழக்கட்டை மோதகம் எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். நல்லா அரிசியை 1 டம்ளர் வறுத்துக்குங்க. கொழக்கட்டை 1 டம்ளர் அரிசி வறுத்துக்குங்க. பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் போதும். நல்லா வறுத்துட்டு மிக்சியில் உடைச்சிருங்க. இல்லை மிஷின்லனாலும் சரி, ஓகே. நான் மிக்சியில் தான் உடைச்சிட்டு ஏலக்காய் நல்லா அதிலேயே திரிச்சிருவேன். 1க்கு 2 தண்ணி விடுவேன். நல்லா தளதளன்னு கொதிக்கிறப்ப வெல்லத்தை போட்டு, இந்த வெள்ளை தண்ணி கொதிக்கிறப்ப இந்த கப்பியை போட்டுருவேன். நைஸாக திரிச்சிருங்க. அந்த கப்பியை போடுறப்ப நல்லா வெந்து நல்ல பந்தாட்டம் வந்துடும். அதுக்கப்புறமா தேங்காய், முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து அது மேலே விட்டு உருட்டி வச்சுருவேன். வேட்டில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக விடுங்க. சூப்பராக இருக்கும். தண்ணி கரெக்டாக கொதிக்க விடுங்க. கப்பி நல்லா நைஸாக ஆக்கிடுங்க. மிஷின்னா ரவையாக வச்சுக்கோங்க. மிக்சினா ரவை வேண்டாம், வேகாத போல் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். நல்லா நைஸ் ஆக்கிடுங்க. நைஸ் ஆக்கிட்டு திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எசவாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இப்படி பிடிச்சாலும் சரி, உருட்டினாலும் சரி, சூப்பராக இருக்கும். பண்ணி பாருங்கள் நேர்களே. தேங்காய், முந்திரி பருப்பு நல்லா தாளித்து அது மேலே விட்டுட்டு ஆறினோடனே உருட்டினீங்கன்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் அதில் 1/4 ஹவர் வேக விடுங்க. சூப்பராக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.